ஏய் எந்தர்றா, ஏய் எந்தர்றா, ஏய் எந்திரிடா, சார் எந்திரிடா. சார் வாக்குமூலம் கொடு. சார் ஓகே சார். கண்ணாடி போட்டுக்கிறேன் சார். கண்ணாடி போட்டுக்கோ போட்டுக்கோ போட்டுக்கோடா. சார் முதல்லேருந்து சொல்கிறேன் சார். முதல்லேருந்து சார் சொல்லு. எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். இங்கே பார்த்தா சார். ஆமாண்டா. ஓகே சார். சார் எப்படி சொல்கிறது சார்? சொல்லு. ஓகே சார். இப்போது சென்னையில் 3 நாளாக மழை. இந்த துணியெல்லாம் 3 நாளைக்கு முன்னாடி காய போட்டதுங்க. இப்போ தாங்க நம்ம ஆள் எடுத்துக்கிட்டு இருக்கான் அந்த துணியெல்லாம். இன்றைக்கி தாங்க வெயிலே வந்திருக்கு. இத்தனை நாளாக புயல் அது இதுன்னு ஃபுல்லாக மழை தான். அதுலேயும் பாதி துணி எடுத்துகிட்டு பைத்தியமாட்டம் ஆடுறான். அன்னைக்கு சார் எப்படி சொல்கிறேன்னே தெரில சார். சார் முதல்லேருந்து சொல்கிறேன் சார். பண்ணுறேன். இவனோட எமோஷன்ஸை கொட்டுற இடமே இதாங்க. கோவமாக இருந்தாலும் சரி, சோகமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி. இப்போ நம்ம ஆளு கோவத்தில் இருக்கான். விச்சல கங்கா விளையாட வர காஞ்சனா போட்டு எல்லா குண்டாலும் உடைக்க போகிறாங்க. சரி இந்த தட்டு குண்டாவெல்லாம் என்ன பாவம் நினச்சோங்க. நம்ம பண்ணுற சண்டைக்கு முன்னாடி அதுதான் மாட்டிக்குது. இப்போ இவன் சந்தோஷத்தில் இருக்காங்க. சந்தோஷத்தில் பண்ண முன்னு தெரியாமல் ஆடிக்கிட்டு என்னென்ன வளர்றான் பாருங்க. பரமாறு ரேஞ்சில் வச்சிருக்க நெஞ்சில் வேற லெவல் அழகுல பாக்கு 2 கண்ணுல. இப்போ நம்ம ஆளு சோகத்துக்கு போயிட்டாங்க. நம்மளும் கொஞ்ச நேரம் சோகமாகும். பாசம் எல்லாம் வெளிவேசம் காசு பணம் வந்தா நேசம் சில மாசம் சிந்தினேன் ரத்தம் சிந்தினேன் அது எல்லாம் காமுயிர் வாழ கடலில் வேங்கை படகுல மாகின்றோம். இந்த மாதிரி எல்லா விதமான மண்டலம் கல்லாரம் தமிழ் தானே கருண கவச குண்டலம் தன்மானம் தவறாது எங்கிலும் வளரிக்கிட்டு இருக்கிறான். தட உன்னை நினைத்து அட என்னை நினைத்து மறந்த பதை மக்கள் கொடி மலர்ந்த மறந்த மணியிட ராவண பத்தில் ஒரு போர்க்கொடி பிறந்தது. இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா சார் தேதியெல்லாம் ஞாபகம் இல்லை சார். தேதி தெரியாது சார், ஞாபகம் இல்லை. மாதம் தெரியுமாடா? ஒரு மார்ச் சார், மார்ச். இவனுக்கு போர் அடிச்சதுன்னா சமைக்கிறதாங்க வேலையே. இவன் எண்ணெய் அது எண்ணெய்ன்னு தாங்க செக் பண்ணுறான். தேங்காய் எண்ணெயா, கடல் எண்ணெயா, நல்ல எண்ணெயான்னு. மிளகாய் யாரும் வந்து பார்ப்பாங்களே, பைத்தியம் இவன். மிளகாயம் வந்து பார்த்துட்டு அப்படி இருமாமல்
வீட்டில் இன்றைக்கி பீட்ரூட் சட்னின்னு நினைக்கிறேங்க. பின்னாடி ஓடுற சத்தம் வேறு எதுவும் இல்லைங்க, வாஷிங் மிஷின் தாங்க. மழை பெஞ்சு 3 நாள் ஆச்சுங்காட்டி 2-3 டைம் மிஷின் போட்டு விட்டாங்க. ஆனால் அது எப்படி என் மேலே தப்பு இருக்குன்னே தெரில. ஏன்னா அது வந்து என் மேலே தப்பு இல்லை, பண்ணவங்க மேலேயும் தப்பு இல்லை, நடுவில் இருந்த இந்த மாதிரி ஆப்ஸ் மேலேயும் தப்பு இல்லை. இது எங்கே தான் தப்பு சார்? சார் நீங்கள் ஒழுங்காக இன்வெஸ்டிகேட் பண்ணியிருந்தீங்கன்னா நான் இங்கே வந்திருக்கவே தேவையில்லை சார். ஏய், என்ன சொல்ல சொன்ன, என்னடா சொல்கிற? நீங்கள் இதை சொல்ல சொன்னீங்க சார், நான் சொல்லிட்டுருக்கேன் சார். சார் சொன்னதுக்கப்புறம் கேளுங்க சார், எதாக இருந்தாலும் சொன்னதுக்கப்புறம் கேளுங்க சார். நான் ஃபஸ்ட்டு சொல்லி முடிச்சிட்றேன் சார். அப்போது இதில் என் மேலே எந்த தப்புமே இல்லை. இதில் என்ன மாதிரி நிறையா பேர் என்ன மாட்டிகிட்டு சிக்கிட்டு தான் இருக்காங்க. இதில் இங்கே நிற்கிற ஆஃபீஸர், இந்த ஆஃபீஸர் வந்து அதுக்கு அதில் ஏதோ அதுலேருந்து வெளியே வரணுன்னா ஒரு 8000 ரூபா என்னடா சொல்கிற? 8000 ரூபா கட்டினீன்னா உங்களை வெளியே விட்ருவேன் அப்படின்னாங்க சார். எல்லாத்தையும் சொல்லணும்ல சார்? அதுக்குன்னு இதையா சொல்லுவேன்? எல்லாத்தையும் தான் சார் சொல்லணும். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எல்லாத்தையும் தான் சார் சொல்லுவேன் சார். நீங்கள் அடிக்கிறதோ இல்லை எதாவது பண்ணுறதோ எல்லாம் மேட்ரு இல்லை சார். எனக்கும் வக்கீல்லாம் தெரியும் சார், நான் எல்லாம் வக்கீல்கிட்டெல்லாம் பேசிட்டேன். நீங்கள் இப்போலாம் பயமுறுத்திட்டு இருக்காதீங்க சார். நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ என் மேலே அடித்து இந்த சட்டையை கிழிச்சு அதெல்லாம் என்னத்துக்கு சார்? இப்போ நீங்கள் பண்ணுறது எல்லாம் தப்புன்னு உங்களுக்கு தெரியுதா சார்? நீங்கள் ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ணால் நான் இங்கெல்லாம் வந்திருக்கவே தேவையில்ல. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. தட்டு தண்ணி சோறு எல்லாம் வந்துச்சுமா, வாமா. இவன் ஒன்றா சாப்பிட்றதுக்கு முன்னாடி பல் விளக்குவான், இல்லைன்னா குளிக்கும்போது மட்டும்தாங்க பல் விளக்குவான். அதுக்கு முன்னாடி பல் விளக்கவே மாட்டான். நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணல, உங்களுக்கு சோம்பேறித்தனம். உங்களுக்கு நீங்கள் வந்து வேகமாக இந்த கேஸை முடிச்சிடணும். யார் இருக்காங்களோ அவங்க மேலே காசை வாங்கிட்டு முடிச்சு விட்றணும், அவ்வளோதான். இதில் யார் பாதிக்கிறா, யார் அவஸ்தைப்படுறா, யார் கஷ்டப்படுறா, எதுவுமே கிடையாது சார். நீங்கள் வாட்டுக்கு உங்களோட பவர் இருக்குது, அவ்வளோதான். அந்த ஒரு பவரை வச்சுட்டு நீங்கள் பெருசாக பண்ணுறீங்க சார், பெருசாக பண்ணுறீங்க. எனக்கெல்லாம் இதை அப்படியே சொல்ல கோவமெல்லாம் அழுகையாக தான் சார் மாறுது. ஏன்னா என்ன பண்ணுறதுனே தெரில சார், சத்தியமாக தெரில. நாங்கள் கஷ்டப்பட்டு எப்படியாவது நிறையா வழி யோசித்து ஏதாவது முன்னேறலான்னு யோசித்து போக எல்லாத்துக்கும் ஒரு தடை, எல்லாத்துக்குமே தடை. எதுவுமே பண்ண முடியாது, எதுவுமே பண்ணக்கூடாது. இப்படி இருக்குமா, இங்கேயே தான் இருக்கணும், கொஞ்சம் கூட மேலே ஏறிடக்கூடாது. இதில் இப்போ நான் என்னோடய எல்லா முழு கதையும் சொல்லிடுறேன் சார். இவன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு எப்போ போல் கேம் விளாடிட்டுருப்பாங்க. அப்புறம் கேம் விளாடிட்டு மத்தியானம் நைட் ஆச்சுன்னா எங்கேயாவது போவாங்க. அவன் எங்கே போவான், அதுலெல்லாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நீ பார்ப்பாங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லாக இதுதான் இருக்கும் மிச்சம் இருக்காத டைமில். நீங்கள் அடுத்த பார்ட்டில் வந்து முழுசாக என்னென்ன நடந்துச்சு, என்ன நடந்துகிட்ருக்கு எல்லாமே வருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
2 கில்லு